ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்தி சன்னஸ் சேனல். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7 o'clock ஆகிடுச்சு. தனுமா ஸ்கூலுக்கு வந்து லஞ்சுக்காக வந்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் மேடம் பார்த்திங்கன்னா எழுந்தாங்க. 2 பேருமே எழுந்து கொஞ்ச நேரம் வந்து அம்மாக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து லஞ்ச் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். வெளியே ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் கோலம் பார்த்துருப்பீங்க. எனக்கு கோலம்லாம் போட வராது. நான் வந்து அது யூடியூப் பார்த்தா ஏதோ ட்ராயிங் பண்ணேன்னு சொல்லலாம். ஸோ என் கோலம் கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ தான் கற்றுட்ருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் போட. ஸோ இப்போ தனுமாவும் மனிஷும் என்ன பேசிகிட்ருக்காங்கன்னா, யாரை பிடிக்கும், அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா அப்படின்றது அவங்க டிஸ்கஸ் பண்ணி பேசிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து கடகடன்னு ஸ்கூலுக்கு கிளம்புறது பார்க்கலாம். இன்றைக்கி வந்து மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன் வரைக்கும் எடுக்கலான்ட்டு இருக்கேன். இப்போ வந்து தனுமாவுக்கு நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன், லஞ்சும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்க்கலாம் வாங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு, சாம்பாருக்காக பருப்பு போட்டு வச்சுருக்கேன். காலையில் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போக தோசை செஞ்சு கொடுத்துட்டேன். இப்போ வந்து லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அவங்க ஸ்கூலில் வந்து பொரியலோடு அந்த மாதிரி தான் கொடுக்கணும். ஸோ இது ரெண்டும் முடிச்சிட்டோன்னே பார்த்து வந்து அவங்களுக்கு வந்து கேரட் பொரியல் செஞ்சு கொடுக்கலான்றேன். என்னால் வந்து வீடியோ வந்து கண்டினியூவாக எடுக்க முடியல, வேலை கடகடன்னு செய்வேன். ஸோ அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். இந்த பப்பு பார்த்திங்கன்னா நான் எழுந்துறது எப்படி தான் தெரியுதுன்னு தெரியல. என் கூடவே எழுந்துப்பான், இல்லைனா கொஞ்சம் நேரம் வந்து லேட்டாகவும் எழுந்துப்பான். என் அண்ணாவை கூட படுத்துகிட்டே இருந்தால் தான் அவனும் தூங்கிட்டே இருப்பான். நான் பார்த்திங்கன்னா அவனுக்கு தெரியாமல் எப்படியாச்சும் எழுந்து போயிட்டு அவன் எழுந்துக்கிறதுக்குள்ளே நான் போயிட்டு ரெடி ஆகிட்டு வந்துடணும், குளிச்சுட்டு வந்துடுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அவன் எழுந்த பிறகு வந்து என்னால் குளிக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. ஸோ இப்போது அந்த பருப்பும் ஒயிட் ரைஸும் வச்சுட்டு வந்து நான் பார்த்திங்கன்னா இப்போ தலை வாரிட்டுருக்கேன். இப்போ வாரிட்டா தான் தனுமா ஸ்கூலுக்கு அனுப்பும்போது வந்து அடுத்தடுத்து பண்ண முடியும். இல்லைனா அவன் மனிஷ் கூடயே பார்த்திங்கன்னா வேலை கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் தலை வாரிட்டு போயிட்டு லஞ்சு எல்லாம் இப்போ பேக் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சாப்பாடு செய்கிற வேலை இருக்கவே இருக்காது. வெறும் தனுமாவை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புகிற அந்த மாதிரி தான் இருக்கும். அம்மா வந்து சாப்பாடெலாம் செஞ்சுடுவாங்க. இப்போ அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 15 டேஸாகவே அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு ரொம்பவே முடியல. அதனால் வந்து நான் சாப்பாடு செஞ்சு இது அதனால தான் பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து சாப்பாடு செஞ்சிட்ருக்கேன். இந்த பப்பு பையன் பார்த்திங்கன்னா பேக் வாய்ஸே கொடுக்க விட மாட்டேங்கிறான், டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிறான். அப்போ அவனை சைலண்ட்டாக உட்கார வைக்கிறதுக்காக நான் பிஸ்கெட்டு காஃபி கொடுத்து உட்கார வச்சாச்சு. அப்புறம் இப்போ மருந்து குடிக்க போது அவர் பண்ணுற சேட்டையை பாருங்க. What? சூப்பர். சரி பின்ன மருந்து குடிச்சுதா? ஆஹா குடிச்சிடணும். குடிச்சிடணும். இரு மருந்து ஊற்றிட்டோம். இந்த மருந்து மட்டும் இது சூப்பராக இந்த மருந்து குடிக்கிறதுக்கு என்னன்னு தெரியல. நீயே குடிச்சிருந்தா நீயே குடிச்சிருதா பட்டு குச்சிரும். இந்தா நீயே குச்சி மனிஷு பார்த்தா கொஞ்சம் இரும்பல் சளி அந்த மாதிரிலாம் இருந்தால் தான் அவனுக்கு வந்து இப்போ மருந்து ஊற்றிட்டுருக்கேன். அது ஒன்று குடிச்சிட்டு ஒன்று குடிக்கிறதுக்கு அவ்வளோ அமௌண்ட் வந்து குளிக்க வச்சாச்சு. இப்போ யூனிஃபார்ம்லாம் போட்டு கடகடன்னு ரெடி பண்ணோம். தனுமா பார்த்திங்கன்னா இப்போ வந்து நாங்கள் தான் கூட்டிகிட்டு போய் விடுறதுனால கொஞ்சம் வந்து டைம் வந்து ஈஸியாக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட் மந்த்து வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் அனுப்பணும். பஸ் டைமிங்க்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகமாக வந்து ரெடி பண்ணோம். அப்போ தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் என் கூட பார்த்திங்கன்னா அப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாரு. அம்மாவுக்கு வந்து சடனாக உடம்பு முடியாதனால வந்து இதுவாக பார்த்திங்கன்னா சாப்பாடெலாம் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். சாப்பாடெலாம் ரெடி பண்ணுறதுலாம் வந்து வீடியோவாக எடுக்க முடியல. ஏன்னா கடகடன்னு அவளையும் ரெடி பண்ணணும், அவன் மனுஷையும் பார்க்கணும். அதனால வந்து அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கல. என்னென்னா ஒயிட் ரைஸு, அப்பளம், சாம்பார் தான் இன்றைக்கி அவளுக்கு லஞ்சு. மார்னிங் வந்து தோசை செஞ்சு கொடுத்தாச்சு. கேரட் பொரியல் செய்ய டைம் இல்லை எனக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி அவங்க அப்பளம் செஞ்சுட்டேன் நான். ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா மேங்கோ இருந்துச்சு வீட்டில். இந்த மேங்கோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மேங்கோ கட் பண்ணி ஸ்நாக்ஸு கொடுத்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா தனுமாவை நான் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன். அக்ஷயா பாவா அக்ஷயா ட்ரெஸ் மாதிரி ஹாய் சொல்லு. அக்ஷயா ஹாய் சொல்லு. வசன் ஹாய் வசன் பொட்டு
கடைசியாக இப்போ குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி போட்டு வச்சுருக்க திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு வீட்டை பெருக்கிற வேலை தான். அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து வீடியோவே போடலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து ஒரு 15 டேஸ் முன்னாடிலேருந்து பார்த்தீங்கன்னா உடம்பு ரொம்ப முடியல அவங்களுக்கு. ஸோ அதனால் வந்து வீடியோவே எடுக்க முடியல. ஹாஸ்பிட்டலுக்கு அதுக்கு வந்து போயிட்டு வரதுலேயே வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு ரொட்டீன் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலையெல்லாம் பண்ணுறதுக்குலாம் வந்து ஆளெல்லாம் வச்சிட்ருக்கோம். இப்போ நம்ம வீட்டை மட்டும் பெருக்கிட்டுனா போது அவங்க வந்து கொஞ்சம் மேல் வேலை சாமான் வாஷ் பண்ணுறது அதெல்லாம் வந்து அவங்க பார்த்துப்பாங்க. சரி நம்ம வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணலாம். பாப்பா எங்க அக்கா எங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீடெல்லாம் பெருக்கிட்டுருக்கேன். வீடை பெருக்கிட்டு இப்போ லஞ்சுக்கு வந்து அப்பா மீன் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. எனக்கு மீன் குழம்பு வந்து செய்ய தெரியாது. ஸோ அத்தை வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க கொஞ்சம். இப்போ அடுத்து வந்து லஞ்சுக்கு தான். லஞ்ச் செஞ்சு முடிச்சுட்டேன். ஏன்னா அவங்க கரெக்டாக சாப்பிட்டு டேப்லெட் சாப்பிட்றதுனால ஸோ மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எப்படி செய்யறதுலாம் நான் வீடியோ எடுக்கல. மனிஷ் பார்த்திங்கன்னா தூக்கம் வந்துருச்சு அவருக்கு. சரி சாப்பாடு ஊட்டிட்டு தூங்க வைக்கலான்னு சொல்லிட்டுங்கிறதுனா அவருக்கு வந்து இப்போ சாப்பாடு ஊட்டிகிட்ருக்கேன். அப்புறம் பார்த்தா நாங்களும் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டோம். அப்புறம் ஒரு 4 o'clock ஆகிடுச்சு. அண்ணா வந்து தன்மாவை இட்டுட்டு வந்துட்டாங்க. தன்மா இட்டுட்டு வந்துட்டு நாங்கள் இப்போ அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாமான் காஃபி குடிச்சதுலாம் இருந்துச்சு. அதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கே கிளம்பியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதான் சின்ன நாங்கள் குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னேன் இல்லையா, ஹாஸ்பிட்டலில் பார்த்ததோட லாஸ்ட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. நாங்கள் பார்க்கவே இல்லை. ஸோ இப்போ பாப்பாவை பார்க்க நாங்களாம் போயிட்டுருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பா வந்து தூங்கிட்டு இருந்தார் சாரு. நாங்கள் போனோம். நம்மளுக்கு என்ன வேலை போய் உடனே வந்து எழுப்புகிற வேலை தான். சரி எழுப்பி நான் எடுத்துகிட்டு போன ட்ரெஸ்ஸு வந்து போட்டு பார்க்க சின்ன பார்த்தீங்கன்னா சார் எழுந்துட்டார். ஸோ நல்லா பார்த்து சிரிக்க ஆரம்பித்தான். இவர் தான் இப்போ எங்கள் வீட்டில் வந்து குட்டி பாப்பா மனிஷ்க்கு அடுத்து. ஸோ நாங்கள் பாப்பாக்குள்ளே கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். பாப்பா